நம்ம எல்லாருக்குமே செட்டிநாடு ரெசிபீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அது சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி. அதிலையும் குறிப்பாக இந்த செட்டிநாடு திரக்கல் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ஒரு குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா போதும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக சமாளிச்சிடலாம். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இந்த திரக்கல் பண்ணுறதுக்கு முதல்ல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடுறேன். ஆயில் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் செஞ்சு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயத்தோட நல்லா மசிஞ்சிடணும், அது வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். 3 கத்திரிக்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 3 கத்திரிக்காயும் நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுறேன். இந்த கத்திரிக்காய் முதல்ல ஒரு 2 நிமிஷம் வதங்க ஆரம்பித்ததும் ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்காக சேர்த்துக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்குனா 1, சின்னதுன்னா 2 சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் இப்போது தக்காளி வெங்காயம் கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். இப்போது இந்த திரக்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்ல வெங்காயம் தக்காளியோட வதங்க விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்ல லைட்டாக எல்லா பக்கமும் மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு மூடியால் மூடி ஒரு 7 நிமிஷம் நல்ல கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் வேக விடுறேன். இது வேகிற டைமில் மிக்சியில் இந்த திரக்கலுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா, 2 சிகப்பு மிளகா, 3 முந்திரி சும்மா கெட்டிக்காக மட்டும்தான், அதனால் 3 போதும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 மூடி தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல வெண்ணெய் பதத்தில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல நைஸாக இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல சேர்த்து கொதிக்க விட்டால் திரக்கல் ரெடி. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் வெந்தது பார்த்தாலே நல்லா தெரியுது. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு மட்டும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஸ்பூனில் கட் செஞ்சு பார்த்துட்டேன். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல சேர்த்திடுறேன். நம் பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோடு மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போக ஒரு 6 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு திரக்கல் ரெடி. இப்போ வேணும்னா நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சரியான அளவு உப்பு சேர்த்துட்டேன், அதனால் எனக்கு உப்பு தேவைப்படலை. இப்போ நல்ல திரக்கல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இந்த செட்டிநாடு திரக்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் நல்லா சேர்ந்துருச்சு. குழம்பும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த ஒரு குழம்பு போதும். நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டின்னர், இப்படி ஒரு நாளையே நீங்கள் சமாளிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இது டிஃபன், சாப்பாடு, இடியாப்பம் எல்லாத்து கூடவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.